நிகழ்வும் எப்படி இடம்பெற்றது? சன்னதி வேல் சென்ற மகோத்சவ பெருவிழாக்கள் கரைதனில் நீராடி அரகர பூசை வழிபாடுகள் எல்லாம் 34வது முருக உலகத்திலே எங்கும் காணாது எங்கும் காணாத ஒரு தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் பெருக்கிறோம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முன்றல்ல. இன்றைக்கு 13ஆம் நாள் காலை திருவிழாவுக்கு வருகிறோம். காலை திருவிழா எப்படி இடம்பெற்றது, என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது, சன்னதி பெருமானுடைய அந்த திருவிழாக்கள் இனி முடிவு கட்டத்தை நெருங்குகின்ற தருவாயிலே இருக்கிறது. நாளை விட்டு நாளை மறுதினம் சப்பர திருவிழா, அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா, அதோடு தீர்த்த திருவிழா, அப்படியாக சன்னதி பெருமானுடைய அந்த மகோத்சவ பெருவிழாக்கள் முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 13ஆம் நாள் காலை திருவிழா. பக்தர்களுடைய வரவு எப்படி இருக்கிறது, எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், எப்படியான பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது, பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்க போறோம். இந்த காணொலியை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம். என்னென்ன விடயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்த்துக்கொள்ளலாம். செல்வச்சன்னதியான ஆலயத்தினுடைய 13ஆம் நாள் காலை திருவிழாவில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு எப்படியான பூசை வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதிலே என்னதையும் தருவான் செல்வச்சன்னதியான அற்புதமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயிலே முருகப்பெருமான் வெளிவீதிக்கு அழைத்து வரப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதிகாலை அப்படின்றதுனால பக்தர்கள் இன்னும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மகோத்சவ பெருவிழாவினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் முருகப்பெருமானுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பல்வேறுபட்ட பூசை வழிபாடுகள் அநேகமான காவடிகளாலே நிறையக்கூடிய சன்னதி யானையும் இனி பார்க்கக்கூடியவாறு இருக்கும். எப்படியான பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது. இன்றைக்கு முருகப்பெருமான் எப்படியான அலங்காரத்திலே வெளிவீதி வருகிறார் என்கின்ற பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருங்கள். எப்படியான விடயங்கள் என்னென்ன எல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம்.
வேண்டுவார் வேண்டும் வரங்களை தருகின்றவனாகிய தொண்டமானாற்றங்கரையிலே வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சன்னதி வேலவனுக்கு மானசீகமான பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டாலே எல்லோரும் முருகனாகி விடுவார்கள். ஏனென்றால் ஆற்றங்கரைதனில் நீராடி அரகர சிவசிவன நீரணிந்து ஆறுதல் தருகின்றவனாகி அந்த செல்வச்சன்னதி வேலவனை வழிபட்டு அவனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும். ஏனென்றால் எங்கும் காணாத ஒரு அற்புதம் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. 63 இலைகளிலே ஆலமிலையிலே உணவு படைப்பார்கள். 64வது முருகப்பெருமான், அவனுக்கும் சேர்த்து ஒரு படையலாக இங்கே படைத்து பூசை வழிபாடுகள் செய்கின்ற மரபு இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அடுத்த சிறப்பு என்னவென்றால், பரம்பரை வழிவந்தவர்களே கப்புராலை சார்ந்தவர்கள் பூசை பண்ணுகிறார்கள். இதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்பாக இருக்கிறது. இங்கு தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம் எல்லாம் உலகத்திலே எங்கும் காணாது ஒரு அற்புதமாக கதிர்காம பூசை வழிபாடுகள் எப்படி நடைபெறுகிறோமோ அதே போல செல்வச்சன்னதியிலும் அப்படி பூசை வழிபாடுகள் நடக்கும். இங்கிருந்து வேல் அனுப்பப்பட்டு அந்த வேல் முருகப்பெருமான் அங்கு கதிர்காமத்திலே பூசை வழிபாடுகள் சன்னதி வேல் சென்றால்தான் பூசை வழிபாடுகள் நடைபெறும் என்று ஒரு பாரம்பரிய ஐதீகம் இருக்கிறது. ஏனென்றால் மருதர் கதிர்காமருக்கு முருகப்பெருமான் அழைத்து சென்று பூசை வழிபாடுகளை எல்லாம் காட்டி எனக்கு நீ வாய்கட்டி பூசை செய் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கியதன் பின்னர் தொடர்ந்தும் கதிர்காமத்திலே பூசை வழிபாடுகள் இந்த வேல் வந்து அந்த வேலை வைத்துத்தான் வழிபாடு செய்வார்கள். அந்த பாரம்பரியம் இன்றும் இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, 15 நாட்கள் உற்சவம் முடிவடைந்தவுடன் ஆற்றங்கரையிலே அந்த வேல் மீண்டும் வரும். அடியார்கள் எல்லோரும் கூடி நின்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். ஒரு தடவை நான் குருக்களிடம் கேட்டேன், இந்த வேல் வந்ததை எப்படி உணர்ந்து கொள்வது என்று. நான் பசியோடு வருகிறேன், எனக்கு துவையல் படைத்து இளநீரோடு நீங்கள் காத்து கொண்டு நில்லுங்கள் என்று முருகப்பெருமான் சொன்னதாகவும், ஒரு நல்லதொரு அழகிய பூக்கள் நிறைந்த ஒரு தாம்பாளத்திலே அந்த முருகப்பெருமானை வேண்டி துதித்து கொண்டிருந்த வேளையிலே அந்த முருகப்பெருமான் வந்துவிட்டான் என்றால் அந்த தாம்பாளம் பாரமாக இருக்குமாம் என்று அந்த பாரம்பரிய ஐதீகங்களை கொண்டது இந்த செல்வச்சன்னதி ஆலயம். வேண்டு அடியார்கள் இங்கு வந்து என்ன நேர்த்திகளை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அந்த நேர்த்தியெல்லாம் முருகப்பெருமான் தீர்க்கமர அவர்கள் எந்த கவலையோடு எந்த துன்பத்தோடு இந்த சன்னதியானுடைய பாதம் பணிந்து இந்த இடத்திலே வந்துவிட்டால் அவன் எல்லோருடைய துன்பத்தையும் களைந்தவனாக களைந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றவனாக இந்த சன்னதி வேலன் இருக்கின்றான். ஒரு தடவை ஜோகர் சுவாமி இந்த ஆலய வீதியிலே வருகின்ற போது அவர் காரிலே வந்தார். வருகின்ற போது இந்த காரிலே வந்து இறங்குகின்ற போது தன்னாலே கால் வைக்க முடியவில்லை என்றார். ஏனென்று கேட்டால் எங்கும் சிவலிங்கமாக காட்சி தருகிறது. எனவே அப்படி புனிதம் வாய்ந்தது இந்த தொண்டமனாறு செல்வச்சன்னதியானுடைய மண். அதனாலே தான் வருகின்றவர்கள் அந்த ஆற்றங்கரையிலே நீராடி அவனுடைய அருமருந்தாகிய அந்த திருநீற்றை பூசி இந்த மண்ணிலே உருண்டு தங்களுடைய தீ வினைகளை எல்லாம் இங்கே அகற்றுகிறார்கள். இங்கே ஒவ்வொரு நாளும் அடியார்கள் பக்திபூர்வமாக வழிபாடு செய்கின்ற அந்த சிறப்பை இந்த தொண்டமனாற்று செல்வச்சன்னதி ஆலயத்திலே நாங்கள் காக்கின்றோம். உண்மையிலே பல தேசங்களில் இருந்தும் அடியார்கள் தங்கி இந்த ஆலய சூழலிலே தங்கி இருந்து அவனுடைய அற்புதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு காணுகின்ற காட்சிகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை எல்லாம் இன்று நாங்கள் காணுகின்றோம் என்றால் அது சன்னதி வேப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய சிறப்பாகத்தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு முன்பு நல்ல நல்வினை செய்திருக்க வேண்டும். நல்ல வினைப்பயன் இருந்தால் மட்டுமே ஆலயத்திலே இறைவனோடு வழிபாடு செய்வதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் அந்த மணிவாசகர் சொன்னது போல அவனை வணங்க வேண்டுமென்றால் எனக்கு அருள் கிடைக்க வேண்டும். அந்த சன்னதியானுடைய அருள் வந்தவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த அவனுடைய உற்சவ காலத்திலே அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சன்னதி பெருமானுடைய அந்த மகோத்சவ பெருவிழாவினுடைய ரதங்கள் இதில் இருக்கு பாருங்க. அந்த ரதங்களை எடுப்பதற்காக இந்த கற்கள் வந்து உடைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மூடி கட்டப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான ரதம் நாளை மறுதினம் விட்டு அடுத்த நாள் சப்பர திருவிழாவிற்கு அடுத்த நாள் காலை அற்புதமாக முருகப்பெருமான் ரதத்திலே ஏறி வருகின்ற அந்த காட்சியெல்லாம் இடம்பெறப் போகிறது. அன்னதான கந்தன் என வரலாறுகளிலே சிறப்பிக்கப்படுகின்ற முருகப்பெருமான் இந்த சன்னதி பெருமானுக்கு அநேகமான திருமணங்கள், அதாவது எந்த ஒரு குறிப்பு பொருத்தங்களும் இல்லாத திருமணங்கள் வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கந்தனாக எங்களுடைய செல்வச் சன்னதி பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறார். இன்றைய மகோத்சவ பெருவிழாவினுடைய அற்புதமான காலை நேரத்திலே ஒரு திருமண நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. அற்புதமாக இதைவிட பல்வேறுபட்ட திருமணங்கள், இந்த சன்னதியானால் நிறைவேற்றப்பட்ட திருமணங்கள், இல்லற வாழ்க்கை செழித்து ஓங்குவதற்கு இந்த முருகப்பெருமான் அற்புதமாக அருள்பாலிக்கிறார் என்று நம்பப்படுகின்றதும் அதனாலே உண்மையான கருத்தாகவும் காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திருமண நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருப்பதை எங்களாலே அவதானிக்கக்கூடியவாறு இருக்கிறது. அவங்க